ஒரு அப்பாவும் பையனும் 2003 வேர்ல்ட் கப்பில் இந்தியா தோக்குற மாதிரி டிவியில பாக்குறாங்க. அப்போ அந்த பையன் அவன் அப்பா கிட்ட ஒரு நாள் இந்த இந்தியாவை நான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்றான். அப்ப அவனோட அப்பாக்கு தெரியாது அந்த பையன் சும்மா ஒன்னும் அந்த வார்த்தைய சொல்லலன்னு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1988 டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் விராட் கோலி பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே டெண்டுல்கர் மாதிரி ஆகணும்னு ஆசை. இவர் தெருவுல ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுறத பார்த்த இவர் அப்பா ஒரு கிரிக்கெட் அகாடமியில பையனை சேர்த்து விடுறாரு. அண்ட் அந்த இடத்துல விராட் தான் யார் என்று எல்லோருக்கும் நிரூபிக்கிறாரு. அகாடமியிலேயே டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இந்தியன் அண்டர் 19 டீம்ல செலக்ட் பண்றாங்க. இவர் ஒரு அக்ரெசிவ் பிளேயர். ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப வெறித்தனமா விளையாடுவாரு, எஸ்பெஷலி பேட்டிங். அப்போதுதான் இவருக்கு ரஞ்சி டிராஃபில விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. இது இவருடைய பல நாள் கனவு. பட் அன்பார்ச்சுனேட்லி இவரோட அப்பாவும் அன்றைக்கு தான் இறந்து போறாரு. இவர் மேட்சுக்கே வரமாட்டார் என்று சப்ஸ்டிடியூட் கூட ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவர் ஸ்டேடியம் உள்ள போனார். அந்த மேட்ச்ல ரன் அடித்து அவங்க அப்பாவோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றாரு. அந்த கமிட்மெண்ட் தான் சச்சின் என்றால் ரெக்கார்ட் மேக்கர், விராட் கோலி என்றால் ரெக்கார்ட் பிரேக்கர் என்ற இடத்திற்கு இவரை கூட்டிட்டு வந்துச்சு. இன்றைக்கு விராட் கோலி பண்ணாத சாதனைகளே இல்ல, கொடுக்காத ரிவெஞ்சும் இல்ல. 2011 வேர்ல்ட் கப்பில் செஞ்சுரி எடுத்து இந்தியாவை ஜெயிக்கவும் வச்சு 22 வயதில் அவர் அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தையும் காப்பாத்துறாரு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் ஒரு சத்தியத்தால இந்த உலகத்தோட மிகப்பெரிய கிரிக்கெட்டரா இருக்கான். இன்ஸ்பைரிங்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் விராட்டை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.